மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்கப்பட உள்ள தோழர் நல்லக்குண்டுவின் உடல் பிற்பகல் 3 மணியளவில் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்க ஏற்பாடு. பகைசால் தமிழர் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு காவல்துறை குண்டுகள் முழங்க அரசு மரியாதை. மொத்தம் 3 ரவுண்டுகளாக 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதை வழங்கப்படும் என அறிவிப்பு. மறைந்த தகைசால் தமிழர் நல்லக்கண்ணு உடலுக்கு வைகோ, பிரேமலதா, விஜயகாந்த் நேரில் அஞ்சலி. நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட அரசியல் தலைவர்களும் அஞ்சலி செலுத்தி வீர வணக்கம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அவர் கொடுத்திருக்காருன்றது உண்மையிலேயே ஈடு இணை இல்லாத ஒரு இழப்பு. இது எல்லாருக்கும் அவர் காலத்தை கடந்து வாழ்கிறார். செங்கொடி தூக்கும் தோழர்களுடைய உள்ளங்களிலும் வாழ்கிறார். முதுபெரும் தலைவர் நல்லக்கண்ணு உடலுக்கு ரஜினிகாந்த் கண்ணீர் மல்க அஞ்சலி. உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ்ந்தால் மரியாதை தானாக கிடைக்கும் என்பதற்கு நல்லக்கண்ணுதான் சாட்சி என நெகிழ்ச்சி. ஒரு நல்லவரா, நேர்மையா, எளிமையா இருந்தா மதிப்பு மரியாதையும் தானா வருவதற்கு நல்லக்கண்ணு ஒரு எடுத்துக்காட்டு. பெரிய ஆத்மா தோழர் நல்லக்கண்ணவர்களுக்கு என்னுடைய வீர வணக்கம். தோழர் நல்லக்கண்ணு உடலுக்கு சத்தியம் டிவியின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் ஐசக் லிவிங்ஸ்டோன் நேரில் அஞ்சலி. மலர் வளையம் வைத்து வீர வணக்கம். நல்லக்கண்ணு உடலுக்கு 2வது நாளாக அரசியல் கட்சி தலைவர்கள், திரை பிரபலங்கள் அஞ்சலி. பொதுமக்களும் திரண்டு வந்து வீர வணக்கம். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் 2100 கோடியில் திருவான்மியூர் உத்தண்டி இடையே மேம்பாலத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல். கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. திராவிட மாடல் அரசின் நாயகர் தற்போது திருவான்மியூர் முதல் உத்தண்டி வரையிலான சாலை மேம்பாலம் பணி துவக்க விழாவிற்கு அடிக்கல் நாட்டி சிறப்பிக்கிறார்கள். ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,19,360 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிலோ 2,95,000 ரூபாயாக நிர்ணயம். திருச்சியில் நடைபெறும் திமுகவின் மாநாடு இந்தியாவை வியந்து பார்க்கும். மார்ச் 9ஆம் தேதி நடைபெறும் மாநாட்டில் 10 லட்சம் நிர்வாகிகள் பங்கேற்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக திமுக முதன்மை செயலாளர் KN நேரு அறிவிப்பு. திராவிட கட்சிகளுடன் தான் கூட்டணி. நாளை மறுநாளுக்குள் கூட்டணி அறிவிப்பு வெளியாகும் என பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் திட்டவட்டம். அனுமதியின்றி எந்தவித ஊடக விவாதங்களிலும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் பங்கேற்கக்கூடாது. தலைமை கழகத்திடம் முன் அனுமதி பெற வேண்டும் என பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவுறுத்தல். கௌரவ விரிவுரையாளர்களின் ஊதியம் 25,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாயாக உயர்வு. அரசு பாலிடெக்னிக் தற்காலிக விரிவுரையாளர்களின் ஊதியமும் உயர்த்தப்பட்டதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை செழியன் பேட்டி. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே தனியார் கல்லூரி பேருந்து விளை நிலத்தில் கவிழ்ந்து விபத்து.
ஓட்டுநர் மது போதையில் இருந்ததாக கூறப்படும் நிலையில் பேருந்து கவிழ்ந்ததில் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் காயம். மார்ச் 5ஆம் தேதி சென்னை வருகிறார் ராகுல் காந்தி. காங்கிரஸ் மாநில மாநாட்டில் பங்கேற்கிறார். புதுச்சேரியில் திமுக ஆட்சி அமைந்தவுடன் முதல் படியாக புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத்தரப்படும். திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி பேச்சு. பிரேசில் நாட்டில் உள்ள மினாஸ் ஜெரைஸ் மாகாணத்தில் கொட்டி தீர்த்த கனமழை. வெள்ளம், நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 30 பேர் பலி. மாயமான 47 பேரை தேடும் பணி தீவிரம். இங்கிலாந்தில் இறந்த பெண்ணின் கருப்பையை தானமாக பெற்று குழந்தை பெற்றெடுத்த 34 வயது பெண். மருத்துவ உலகில் நிகழ்ந்த அதிசயம். உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றில் வெற்றி நெருக்கடியில் இந்திய அணி. ஜிம்பாப்வே அணியுடன் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று மோதல். இந்திய அணி வீரர்கள் நெருக்கடியை திறம்பட சமாளித்து வெற்றி பெறுவர். ஒரு தோல்விக்காக அணுகுமுறையை மாற்ற வேண்டிய அவசியமில்லை என இந்திய அணியின் பேட்டிங் பயிற்சியாளர் சுதான்ஷு கோட்டக் பேட்டி. சென்னை சேப்பாக்கத்தில் இன்று நடைபெறும் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்காக மெட்ரோ ரயில் சேவை நேரம் நீட்டிப்பு. கிரிக்கெட் போட்டிக்கான பயணச்சீட்டு வைத்திருப்போர் டிக்கெட் இன்றி பயணிக்கலாம் எனவும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவிப்பு. உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றின் மற்றொரு போட்டியில் தென்னாப்பிரிக்க, வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் மோதல். போட்டியின் முடிவு இந்திய அணியின் அரையிறுதி வாய்ப்பை உறுதி செய்வதால் ரசிகர்கள் ஆவல்.